அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். நேற்றைய வீடியோவில் ஒரு கமெண்ட், சொக்கு சார் திருப்பதியில் மொட்டை போடணும்னு வேண்டிக்கிட்டேன், திருத்தணியில் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. கடவுள் யாரும் வாட்ச் பண்ணிலாம் கேட்குறதில்ல. நம்ம ஒரு வார்த்தை கொடுத்தோன்னா அந்த வார்த்தையை காப்பாற்றணும். அது கடவுளாக இருந்தாலும் சரி தான், மனிதர்களாக இருந்தாலும் சரி தான். நம்ம அதை வந்து கல் சிலை அப்படின்னு நினச்சோன்னா நம்ம எப்படி வேணால் மாற்றிக்கலாம். இன்ஃபேக்ட் 2 பதில்கள். நான் இதே திருப்பதிக்கு எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்குது. ரொம்ப பெரிய வேண்டுதல், சாதாரண வேண்டுதல் இல்லை. ஆண்டாள் கோயில் தங்க விமான திருப்பணி நல்லபடியாக முடிஞ்சதுன்னா அது பூர்த்தியாகி ஹிரண்ய பிரகாரம் ஹரிணியும் சொல்லக்கூடிய தங்கமயமான இடத்துல வீட்டிருக்கணும்னு வீட்டிருப்பார் ஆண்டாள் அப்படின்ற ஒரு நிலையை வந்து ஆண்டாள் எழுதிட்டான்னா உனக்கு நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு ஒரு வேண்டுதல். அது எப்போ பண்ணுவேன்னு தெரியாது எனக்கு. ஆனால் நான் அது எப்போ பண்ணுறனோ அது வரைக்கும் வரல, கோயிலுக்கு வரலன்ட்டு. இன்ன வரைக்கும் கோயிலுக்கு போகல. என்றைக்கு ஆண்டாள் கோயில் கும்பாபிஷேகமோ அந்த தேதி தான் கடைசியாக நான் போனது. காலைல கும்பாபிஷேகம் நடக்குதுன்னா காலைல வந்து போய் நான் சாமி கும்பிட்டேன். நான் சொல்லியிருக்கேன். நான் அப்புறம் நான் எல்லாத்தையும் கேட்க மாட்டேன்ல. எனக்கு ஆலோசனைகள் தேவை அப்படின்றபோது சிலர்கிட்ட கேட்பேன்ல. அதில் ஒருத்தர் வந்து ரொம்ப அழகாக சொன்னார், நீ இப்படியே வந்து போகாமல் இருந்துடாத. நீ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நீ 100 கோடி கொடுக்கணுன்னு உனக்கு இலக்குன்னு வச்சுக்கோ. 100 கோடி உனக்கு நீ எப்போ கொடுக்குறது? ஆனால் அதுக்கு பதில் 5 லட்சம் 10 லட்சமாவது கொடுக்கலாம்ல, அந்த கோயிலுக்கு கொடுக்கறத கொடுத்துட்டே இருக்கலாம்ல அப்படின்னு சொன்னார். அப்போ அதனால தான் வந்து இப்போ இந்த வீடு வந்து குற்றாலத்தை விற்றது பிறகு அதுலேருந்து 1 கோடி வந்து எடுத்து ஃபஸ்ட்டு திருப்பதி கொடுக்கணும், லீகலாக கொடுக்கணும் அப்படின்னு வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து இந்த நம்ம சகோதரி கேட்ட கேள்வி வந்து, அங்கே கொடுக்குறத வந்து பெருமாளுடைய புருஷன் பொண்டாட்டி தானே வந்து ஆண்டாளுக்கு பண்ணலாமா அப்படின்னு நான் கேட்கக்கூடாது. ஆண்டாளுக்கு பண்ணால் அது தனி, இது தனி. அப்போது இப்போ பெருமாளை பார்க்கலன்ற வருத்தம் எனக்கு உண்டு, இன்றைக்கும் உண்டு. அது பெரிய வருத்தம். அது நம்ம தாயாருக்கு வந்து அந்த 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 நிலைமையிலலாம் யாரும் நீங்கள் நின்று அதை யோசித்து பார்க்க முடியாது. நானும் சாதாரண மனுஷன் தானே. இன்ஃபேக்ட் அந்த பணம் சம்மந்தமாக போட்டு 23,000 பேர் பார்த்துட்டு அதில் வந்து ஜோசிக்காரன்ற மேலே போட்டிருக்காங்க. நமக்கும் ஜோசியத்துக்கு என்ன தெரியும்? நான் தாயாருக்கு அன்றைக்கி தங்கத்துக்காக பிச்சை எடுத்த போது எவ்வளோ சங்கடப்பட்டேன்றது எனக்கு தெரியும், எனக்கு என் கூட இருந்தவங்களுக்கு தெரியும். அட் த சேம் டைம் அது நல்லபடியாக முடிஞ்ச பிறகு அது காரணம் திருப்பதி பெருமாள், சீனிவாச பெருமாள் தான்ன்றது எனக்கு இருவேறு கருத்துக்கள் இல்லை. அப்போ அவரை போய் நான் பார்க்காம இருக்கிறேன் அப்படின்றது ஒரு வழி தான், அது ஒரு ஸ்ட்ரெஸ் தான். அது இன்ஃபேக்ட் வந்து அந்த கோயிலுக்கு நான் போகும்போது இந்த வீடியோ வாட்ச் பண்ணக்கூடிய வீடியோலையோ டிவிலையோ நீங்கள் போகும்போது நான் வருவேன் அப்படின்னு சொல்லி ராஜேஷ்னு ஒரு அன்பு சகோதரி திருநெல்வேலியிலேருந்து சொன்னாங்க. அவங்க கணவர்லாம் அந்த கீரை விற்கிறவர் தான். அவங்க பையன் வந்து இப்போ எஸ்ஐ செலெக்ஷனுக்காக போயிருக்காப்புல. எனக்கு நான் வந்து ஒரு 2 முறை 3 முறை பேசியிருப்பேன், அவ்வளோதான். அவங்கள நான் கூட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கேன். அதுபோல் சூசன் பீப்புள் இருக்காங்க. அதாவது வந்து அந்த தங்கமான திருப்பணியோட தொடர்புடைய ஒரு 25 பேரை L1 L2 தர்ஷன் போட்டு கூட்டு போனேன். அப்போ கூப்பிட்டு போக முடியாத ஆட்கள் சிலர் உண்டு, அவங்கள கூப்பிட்டு போனோம் அந்த ஃபஸ்ட் டைம் நான் போகும்போது அப்படின்றது தான். ஸோ எனக்கு அது பெயின் இருக்குது, வலி இருக்குது. அட் த சேம் டைம் அதை பண்ணணுன்ற உந்துதலும் இருக்குது. அதை பண்ணணுன்னா திருப்பதியில் தான் போய் பண்ணணும், அதில் டவுட்டே கிடையாது. இப்போ நீங்கள் வந்து திருப்பதிக்குன்னு வேண்டிட்டு திருத்தணியில் மொட்டை போட்டால் ஆகாதுன்னா அதெல்லாம் ஒன்றும் தவறில்லை, போடலாம். ஆனால் அந்த பெருமாளுக்கு வேண்டிக்கிட்டு அந்த கோயிலில் வேண்டிக்கிட்டு இந்த கோயிலில் போடுறது எப்படி? இப்போ நீங்கள் வந்து அன்னதானத்துக்குன்னு பணம் கொடுக்குறீங்க, அந்த அன்னதானத்துக்கு செலவு பண்ணணும். ஒரு ஏழை குழந்தை படிப்புக்காக செலவு பண்ணுறீங்க, 2 ஒன்றா? இந்த பணத்தை அதை கொடுக்க முடியாதுல்ல. அது போல தான் இப்போ நீங்கள் ஃபிசிக்ஸ் படிச்சுட்டு காமர்ஸ் படிக்கிற மாதிரி தான், 2 வெவ்வேறு தளம் அது. அதனால் வந்து நீங்கள் எந்த கோயிலில் வேண்டிங்களோ அந்த கோயிலில் பண்ணுறதான் சிறப்பு. நம்பர் 2, அப்படி மாறி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன வார்த்தையே வந்து காப்பாற்றக்கூடிய மனிதராக இல்லை. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எதையும் வந்து லகுவாக கொடுக்காது. இவங்க வந்து வேணுன்ற கேட்கல, நக்கலாக கேட்கல. அவங்க கேள்வி நியாயமான கேள்வி, அவங்களுக்கு புரியறதுக்காக நானும் லகுவாக தான் சொல்லியிருக்கேன். ஸோ வேண்டுதல் எங்கேயோ அங்கேயோ உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுங்கள். அடுத்ததாக ஒரு முக்கியமான விஷயம், எனக்கு
ஃப்ரான்ஸில் ஒரு அன்பு சகோதரி ஒருத்தவங்க உண்டு. அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு 16 வருஷம் எனக்கு பழக்கம். 2010 பழக்கம் எனக்கு. அவங்க எங்கள் மேலே ரொம்ப மரியாதைக்கு ஒரு பெண்மணி, 2 பிள்ளைகள், ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. ரெஸ்பெக்ட்ஃபுல் மனுஷி. அவங்க கணவர் பிள்ளைகள்லாம் ஃப்ரான்ஸில் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு முறை என்னை பார்க்க வந்தபோது, இந்தியாவுக்கு வந்திருந்தபோது, அப்போ நான் அவங்ககிட்ட சொன்னதாக அவங்க சொல்கிறாங்க. சின்ன பையனை பார்த்து நீ தான் அம்மா நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும், இப்போ அது வந்து கிட்டத்தட்ட அது உண்மையை நோக்கி போயிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் என்னை பதிய வச்சாங்க. இது எப்படி சொன்னீங்க, நான் அதை சரியாக அன்றைக்கி வந்து யூகிக்கலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது போல் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இது வந்து ஜோசியத்துக்கையோ குறி சொல்கிறதுக்கையோ வராது. ஏதோ நமக்கு ஒரு டேலண்ட் இருக்குது, நமக்கு ஏதோ ஒரு கிஃப்ட் இருக்குது, கடவுளுடைய அனுக்கிரகம். அப்போது ஏதோ கனெக்டிங் த டாட்ஸ் ஒரு கேம் தான் அது. அதே போல் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டாங்க. நான் ரொம்ப மதிக்கக்கூடியவங்க ஒருத்தங்க திருச்சி வட்டாரத்தில் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு முறை பணம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க கோவிலுக்கு. அவங்க பையனும் கொடுத்துட்டார். அதனால் வெல் டு டூ ஃபேமிலி, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் உள்ள ஃபேமிலி. அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு வேறு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் கவர்மெண்ட் சைட்லேருந்து சில கணக்கு வழக்குகளுக்காக ஒரு மன உளைச்சல், இன்னைய தேதி வரைக்கும் அந்த மன உளைச்சல் உண்டு அவங்களுக்கு. இன்ஃபேக்ட் அப்போ நான் சொன்னேன் வந்து என்னென்னா வந்து நீ வீடு கட்டலாம், இடம் தான் இருக்கல, வீடு ஒரு சின்னதாக வீடு ஒரு அவுட் ஹவுஸ் மாதிரி வந்தால் போனால் தங்கிறதுக்கு கட்டிடலாம்ல அப்படின்னு சொன்னேன். அது கட்டியிருந்தாங்கன்னா ஒரு 30-40 லட்ச ரூபா செலவாக இருக்கும். அதனால் அது அவங்க வந்து செய்யலை. பட் நம்ம போய் யாரையும் வற்புறுத்த முடியாது இல்லையா, யாரையும் வந்து வலியுறுத்தி சொல்ல முடியாது இல்லையா. ஆனால் வந்து அவங்க கேஸில் வந்து அந்த நடந்ததுக்கப்புறம் அந்த விஷயம் நடந்தப்போ நான் சொன்னதை போய் நான் அன்றைக்கே சொன்னேன்ல அப்படின்லாம் நான் சொல்லலை. அது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது அவங்களோட லைஃப்பில். நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க, நம்முடைய ஒரு ஃபர்ஸ்ட் சர்க்கிள் ஆஃப் ஒரு வெல் விஷர் அப்படின்னும்போது அது ஒரு பெரிய தொகை அவங்களுக்கு மன வருத்தத்தை கொடுத்தது. அப்போ இது எப்படி இதெல்லாம் சொல்ல முடியுது சொக்கலிங்கம்? ஏன் வீடு கட்டணும், அந்த பையன் ஏன் முதல் பையன் பார்க்கணும், 2வது பையன் தான் பார்த்துப்பான் அப்படின்றலாம் எப்படி அனுமானிக்க முடியுது அப்படின்னு சொன்னால், இதுக்கு இந்த மாத்திரை சாப்பிடுமா இப்படி பண்ணுமாலாம் கிடையாது. நன்றி உணர்வு அதிகம் இருந்தாலே உங்களால் டாட்ஸை கனெக்ட் பண்ண முடியும். நன்றி உணர்வு எங்கெல்லாம் குறைகின்றதோ, எங்கெல்லாம் வந்து அது குறைகின்றதோ அங்கெல்லாம் வந்து இந்த விஷயம் இல்லாமல் போயிடும். எங்கே நன்றி உணர்வு அதிகமாக இருக்கின்றதோ அவங்களால ஈஸியாக டாட்ஸை கனெக்ட் பண்ண முடியும். இந்த பிரபஞ்ச ஃப்ரீக்குவன்சியை ரீட் பண்ண முடியும். இது சத்தியமான உண்மை. இன்ஃபேக்ட் வந்து அந்த நன்றி உணர்வு அதிகம் படுத்தணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு 100 பேருக்கு நன்றியோடு இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க. அதில் ஒரு 5 பேரும் கூட பேசாமல் இருப்பாங்க, சண்டை போட்டுருப்பாங்க. இடைப்பட்ட காலங்களில் பயங்கரமான சண்டையாக இருக்கும். வாயில் சண்டையோ, கையில் சண்டையோ, இல்லை கோர்ட்டு கேஸ் சண்டையோ. ஆனால் மனசார அவங்கள நீங்கள் நல்லா இருக்கணும்னு வாழ்த்திருங்க. அதுதான் கிராட்டிடியூட உச்சக்கட்டம். அதான் நன்றி உணர்வு அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயம் சொல்லினா அதோட உச்சக்கட்டம் என்பது வந்து நீங்கள் மனசார அவங்கள வாழ்த்துறது தான். நான் மட்டும் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு வந்து வாழ்த்துறதுக்கு பதில், அப்படின்னு நம்ம வந்து வேண்டுறதுக்கு பதில் நாம் இன்றைக்கி பேசினா கூட அந்த குடும்பம் நல்லா இருக்கணும், அவங்க நம்மளை ஏமாற்றிருக்கலாம், நம்மளை சங்கடத்தை உண்டு பண்ணியிருக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு லைட்டை காமிச்சிருப்பாங்க. வேற ஒரு பாதைக்கான வேற ஒரு பாதையை வந்து நமக்கு அமைச்சு கொடுத்துருப்பாங்க. வேற ஒரு பாதைக்கான ஒரு மையப்புள்ளியாக அவங்க இருந்திருக்கலாம், இல்லை அவங்க தொடக்கப்புள்ளியாக இருந்திருக்கலாம். ஸோ லெட் அஸ் பி கிரேட்ஃபுல் டு தோஸ் பீப்புள். அவங்க ஈவன் இன்ன தேதிக்கு நம்ம கூட நம்மளோட குட் புக்ஸில் இல்லைனா கூட அவங்களுக்கு நன்றியோடு இருங்க. நான் சொல்கிற விஷயம் நிச்சயமாக நடக்கும். இது ஐ தாட் ஐ ஷேர் வித் யூ. அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த நன்றி உணர்வுன்றது எங்கேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னால், 2 விஷயங்கள் நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. 2 விஷயங்கள் நீங்கள் கையில் வச்சுக்கணும். நான் அதனால தான் 2 விஷயங்களுக்குமே நான் பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ஒன்று வந்து நேரம் குறித்த அறிவு, 2வது புறம் பேசக்கூடாது. இப்போ நீங்கள் வந்து எனக்கு தெரியும், எனக்கு ஒரு பிரயாணத்தில் நான் ரொம்ப மிரண்டு போன ஒரு பெண்மணி. அவங்க பேர் அமுதா. அவங்க வந்து இப்போ ராமாவரத்தில் இருக்காங்க. அவங்க திரும்ப ஒருத்தர் வந்து பங்க்சுவலாக இல்லைன்னும் போது
இனிமேல் இவர் கூட நான் ட்ராவல் பண்ண மாட்டேன்னு ஒரு முடிவு எடுத்தாங்க. அவங்க அதுக்கப்புறம் அவங்க நல்ல வீடு கிடச்சிது, நல்ல அவங்க பையன், அவங்க பொண்ணு, அவங்க கணவர் எல்லாம் நல்லா இருப்பாங்க. நீங்கள் சில இடங்களில் நம்ம பழகிட்டோமே, 5 நிமிஷம் தான் லேட்டு, 10 நிமிஷம் லேட்டு, ½ அன் ஹவர் தான் லேட்டு, பாவம் அவரும் ஒரு குடும்பத்தை பார்க்கணும்ல, அவரும் தான் தொழிலை பார்க்கணும்ல, இது போல் நீங்கள் உங்களை எங்கெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணி எங்கெல்லாம் ஸ்டெப் டவுன் ஆகிறீங்களோ உங்கள் வாழ்க்கை அதில் பாதத்திற்கு போயிடும். ஸோ நீங்கள் பங்க்சுவாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் பின்பற்றினால்தான் நன்றி உணர்வை நீங்கள் அதிகப்படுத்த முடியும். பங்க்சுவாலிட்டியே இல்லை, நம்ம கூட இருக்கோம் அத்தனை பேருக்குன்னா நம்ம நம்ம என்ன சொல்கிறது, எல்லோரும் மரணத்தை நோக்கி போகிறோம். நீங்கள் மரணம் வந்து எல்லாத்தையும் ஆண்டு அனுபவித்த பிறகு வரக்கூடிய மரணத்தை நோக்கி எல்லோரும் பிரயாணம் பண்ண ஆசைப்படுவாங்க. நீங்கள் ஒன்லி மரணத்தை நோக்கி தான் பிரயாணப்படுறீங்க. சாவறதுக்காகவே வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக நான் அவர்களை பார்ப்பேன். ரெண்டாவது விஷயம், இது போல் யார் வந்து நேரம் குறித்த அறிவில் இல்லாமல் இருக்காங்களோ அவங்க வந்து நிச்சயமாக புறம் பேசுவார்கள். நிச்சயமாக புறம் பேசுவார்கள். புறம் பேசுவது ஆபத்தானது, புறம் கேட்பது அதை விட ஆபத்தானது. ஸோ நீங்கள் நன்றி உணர்வு என்கின்ற விஷயத்தோடு நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செய்து எக்காரணத்தை முன்னிட்டும் நீங்கள் நேரம் குறித்த அறிவு இல்லாமலும் புறம் பேசியும் வாழக்கூடாது. நேரம் குறித்த அறிவோடு இருக்கணும், புறம் பேசாமல் வாழணும். இது வந்து உங்கள் வாழ்க்கையை கம்ப்ளீட்டாக வந்து ஒரு என்ன சொல்கிறது, 180 டிகிரி சேஞ்ச் இருக்கும். அது நீங்கள் லெஃப்டில் இருப்பீங்க, அதை ரைட்டுக்கு கொண்டு வந்துடும். அது போல் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த 3 சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களால் இந்த 2 விஷயத்தை ஃபாலோ பண்ணால் தான் 3வது நன்றி என்ற ஒரு விஷயத்தை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அது நடந்தால் தான் உங்களால் டாட்ஸை கனெக்ட் பண்ண முடியும். இதில் ஒன்றும் பெரிய மேஜிக்கல் பவர்லாம் ஒரு மண்ணாடி கிடையாது, ஒரு பொருளங்காம் கிடையாது. நான் ஜோதி ரீதியாக சொல்கிறேன், நான் வந்து வாஸ்து ரீதியாக சொல்கிறேன், நான் வந்து ரிசர்ச்சில் சொல்கிறேன். இது மாதிரி நிறைய புருடாக்கெல்லாம் நிறைய உண்டு, எல்லாம் ஒரு புண்ணாக்கும் கிடையாது. அதனால் வந்து தயவுசெய்து இது கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க. உண்மையிலே ரிசர்ச்சராக இருக்காங்க. அண்டு நிறைவாக ஒரு விஷயம் என்னென்னா, சுத்தமான மலைத்தேன், மிக மிக அற்புதமான மலைத்தேன் வேணும்னா எங்களுடைய அலுவலகத்தை நீங்கள் தொடர்பு கொள்ளவும் 98 403 94 600. அது ஒரு நல்ல, அதில் வரக்கூடிய லாபத்தை ஒரு நல்ல சோஷியல் காஸ்ட்காக அதை செலவு பண்ணுறோம். ஸோ விலை அதிகமாக இருக்குன்னு நீங்கள் நினச்சா கூட அதுதான் விலை. அதுக்கு இன்னும் கூட விலை வச்சு விற்கலாம். இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து இப்போ நெய்க்கான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்களோட சொந்தமான நெய்யை எல்லா இடத்தையும் தேடி பார்த்தோம், ஒன்றும் ஒப்பேரில். ஈரோட்டில் ஒருத்தன் வந்து ஒரு சேட்டு ஒருத்தர் பண்ணுறாரு, அது 800 900. அது டுபாக்கு நெய். சென்னையில் பார்க்குறான், மற்றவனுக்கு 2000, எங்களுக்கு 1500. அது நாட்டு மாட்டு நெய் தான், ஆனால் நம்ம நாட்டு மாட்டு நெய் இல்லை. அது நம்ம வெளி மாநில நாட்டு மாடு. அது நெய் மாதிரி நெய் இல்லை, ஆனால் நம்ம காங்கேய நாட்டு மாட்டு நெய் என்பது வந்து த அல்டிமேட்டு. அதை நோக்கிய ஒரு பிரயாணத்துக்கு நாங்கள் அதை நோக்கிய ஒரு பிரயாணத்தை ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அந்த வகையில் மிக மிக சுத்தமான தேன் வேணும்னா 98 403 94 600 தொடர்பு கொள்ளவும். அதே போல் இந்த தேனில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று மருத்துவ குணம். அதை நம்ம ஆக்சுவலாக வந்து அதுக்கு ஒரு பெரிய டேட்டாவே இருக்குது என்கிட்ட. ஒரு நண்பர் நமச்சிவாயை கேட்டிருந்தார். இதெல்லாம் இதுக்கு நேரம் இன்றைக்கி இல்லை, இதெல்லாம் நம்ம டைம் ஃப்ரீயாக இருக்கும்போது எல்லாம் பேசலாம் பாருங்கள். இது ஃபுல்லாக 8 பக்கத்துக்கு, இது ஒரு 10 பக்கத்துக்கு, இது வேறு எடுத்து வச்சுருக்கேன். எல்லாம் நம்ம அப்புறம் ஒரு நாள் பேசுவோம். அதெல்லாம் இன்னொரு விஷயம் என்னென்னா, பொதுவாக கடன் வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு தொந்தரவான விஷயம். இந்த கடன் அடைவதற்கு தேன் வந்து வாங்கி சிவன் கோயிலுக்கு கொடுப்பது ரொம்ப விசேஷமான. தேன் அதை தான் வந்து இங்கே ஒரு பெரிய ரோலே ப்ளே பண்ணுது. எல்லாமே தேனானா இப்போ சொக்கங்க நீ மட்டும் தான் சுத்தமான தேன் இருக்கலாம். மேபி நேற்று கூட ஒரு இடத்துல போய் பார்க்கும்போது தேன் பார்க்குறேன், அது சுத்தமான தேன் சொல்கிறாங்க. அந்த மாதிரி கான்ஃபிடெண்ட்டாக சொல்லலை. அவங்க பக்கத்தில் இருந்த பெரியவங்க பற்றி நீ பேசாமல் இரு, நான் பேசுகிறேன், இது இந்த சர்டிஃபிகேட் அந்த சர்டிஃபிகேட்னு சொல்கிறாங்க வழிய. இது வந்து அதோடைய உண்மைத்தன்மை வந்து எனக்கு அது சரியாக இல்லை. ஆனால் நான் வந்து 100% நான் வந்து வவுச் பண்ணுறேன், இது அப்சல்யூட் சுத்தமான தேன். அப்போது இதனால் 2 விஷயம் நடக்குது. ஒன்று, நீங்கள் வாங்கினா உங்கள் உடம்புக்கு நல்லது, உங்களுக்கு தேவைப்படுற பட்சத்தில். ரெண்டாவது வந்து ஒரு சிவன் கோயிலுக்கு வந்து நம்ம எல்லாமே செலவு பண்ண முடியாது. அந்த ஐயர்கிட்ட சுவாமி இந்த நீங்கள் அபிஷேகம் பண்ணும்போது தேனை யூஸ் பண்ணிங்க, ஒரு 100 ml 200 ml 500 ml கொடுக்குறீங்க, இன்னொரு 100 ml 200 ml சாமி நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க, இது மாதிரி தேன் கிடைக்காதுன்னு சொல்லி கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் அதை எடுத்துகிட்டு போக மாட்டாங்க, நேர்மையாக வந்து அந்த தேனை வந்து சிவனுக்கு கொண்டு போயிடுவாங்க. அது என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இது நான் என் ப்ராடக்ட் விற்கிறதுக்கு நான் சொல்லலை, பட் இது எனக்கு என்னுடைய
அல்டிமேட்டான ஒருத்தர் இருக்கார். இது போல விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுத்தவர். அவர் சொன்ன விஷயத்தை இன்றைக்கி எனக்கு எதேச்சியா இந்த ஃப்ளோவில் அது ஞாபகம் வந்தாலும் அந்த விஷயத்த சொல்கிறேன். இட் இஸ் ஆல் அப் டு யூ. நம்ம இன்றைக்கி பார்க்க வேண்டிய குட்டி குட்டி விஷயங்கள், அதில் ஒரு பல விஷயங்கள் சொல்லணும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதில் முதல் விஷயம் வந்து தேவையில்லாத விவாதங்களிலிருந்து விலகிவிடுங்கள். தேவையில்லாத விவாதங்களிலிருந்து விலகிவிடுங்கள். அதே போல் கத்தி பேசாதீங்க, அமைதியாக இருக்க பழங்கள். நம்ம நிறைய பேர் வந்து நமக்கு எந்த வித பெனிஃபிட்டும் இல்லாத ஒரு உதவாக்கிற விவாதங்களை தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்கோம். இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிச்சு. ஏப்ரல் 23 எலெக்ஷன் வந்து மே 4 ரிசல்ட் வந்துச்சு. விஜய் வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டார். ஸ்டாலின் எதிர்கட்சி, அவங்க பையன் எதிர்கட்சி தலைவர், எடப்பாடி அவர் பக்கத்தில் எதிர்கட்சி தலைவர் உட்காந்துருக்காங்க. பாமக, விஜயகாந்த், கம்யூனிஸ்ட் எல்லாம் இருக்கட்டும். இப்போ நம்மள சிலர் வந்து இன்னும் வந்து அந்த கட்சி அப்படின்னு அந்த கட்சிக்கு நான் ஓட்டு போட்டேன், அதுக்கு லாயலாக இருப்பேன், ஒரு புண்ணாக்கம் வேணாம். எல்லாருக்கும் வந்து ஒரு பொதுநலத்தில் சுயநலம் இருக்கும். ஆனால் இங்கே சுயநலத்தில் சுயநலம் மட்டும்தான், எந்த பொதுநலமும் கிடையாது. அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, கோல் இருக்குது. அந்த கோல் மக்களுக்கு தெரியாது. ஸோ அந்த வகையில் நாம் வந்து இப்போ எனக்கு விஜய் பிடிக்கும், அவருக்கு வால் பிடிக்கிறதோ, அவருக்கு கொடி பிடிக்கிறதோ, எனக்கு ஸ்டாலின் பிடிக்கும், எனக்கு எடப்பாடி பிடிக்கும், எனக்கு வந்து அந்த கட்சி தலைவர் பிடிக்கும், இந்த கட்சி தலைவர் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. சினிமா நடிகர் எனக்கு இந்த நடிகர் பிடிக்கும், அந்த நடிகர் பிடிக்கும், அது பார்க்குறியா, அதோடு ரசிச்சுட்டு அதில் நகர்ந்து போயிட்டார். ஏன்னா நாம் வந்து இது போல் விஷயத்தில் என் தலைவர் நல்லவர் அப்படின்னு நீங்கள் விவாதத்தை பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், அவங்கள விட முட்டாள் எவனுமே இருக்க முடியாது. நான் எங்கள் கிளாஸில் நான் கிளாஸ் எடுத்தப்பெல்லாம் சொல்லுவேன், யாராவது வாஸ்து என்னை விட பெட்டராக சொல்கிறாங்க அப்படின்னு யாராவது அந்த டைமில் வாஸ்து பார்த்த காலங்களில் பார்த்துட்டு போட்டோம், நமக்கு என்ன. அப்போ சொக்கலிங்க நீ விவாதத்தை அவாய்ட் பண்ணுறேன்னா அப்போ உங்கள்கிட்ட சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லை அப்படி தான் அப்படின்னு யாராவது கேட்டிங்கன்னா, நான் பச்சையாக கிளாஸை தான் சொல்லுவேன். இப்போ நீங்கள் வந்து நானாக யூரின் போனால் அதுக்கு வந்து நீங்கள் பணம் கொடுக்க தேவையில்லை. ஆனால் நீங்கள் என்னை வந்து இப்போ சொக்கலிங்கம் நீ யூரின் போ அப்படின்னு சொன்னால் நீங்கள் 10,000 கொடுத்தா நான் போகிறேன்னு சொல்லுவேன். who are you to dictate me, அவ்வளோதான். who are you to dictate terms on me. அப்போது இது கொச்சா இப்படியே தான் சொல்லுவேன் நான் கிளாஸில். ஏன் சொல்கிறேன்னா, நம்மளை யாரும் வந்து வட்டத்துக்குள்ளே அடைக்கக்கூடாது. இந்த சீர்கொண்டு பாயக்கூடிய நீர் எப்படி இருக்கும், சீர்கொண்ட காலை எப்படி இருக்கும், சிலிர்த்தெழுந்து ஓடக்கூடிய சிங்கம் எப்படி இருக்கும், அது போல தான் நம்ம இதெல்லாம் வட்டத்துக்குள்ளே அடைக்க முடியுமா? அடைக்கக்கூடாத விஷயங்கள். அப்போது நீங்கள் இது போல் இடத்துல என்கிட்ட யாராவது வந்து ஒரு சப்ஜெக்டை பற்றி அதை சொல்கிறாங்க, எனக்கு அந்த சப்ஜெக்ட் நல்லா தெரியும், ஆனால் அதை வந்து நான் வந்து ஷேர் பண்ண மாட்டேன். இப்போ என் கூட இருக்கும்போது இப்போ சமீபத்தில் கூட ஒரு இடத்துல ஒரு என்னை யாருன்னு தெரியாது, அவர் வந்து வாஸ்து பற்றிலாம் பேசியிருந்தார். நான் வாயே திறக்கல. எனக்கு அந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் முன்னாடி தெரியும் அப்படின்றது வந்து ஒருத்தருக்கு தெரியும். அவர் மட்டும் என்னை பார்த்து சிரித்தார். நான் சொல்லிட்டேன், நான் தயவுசெய்து அந்த மீட்டிங் அவர் அந்த பக்கம் உட்கார, இந்த பக்கம் உட்காந்துருக்கேன், ஒரு மெசேஜ் மாட்டேன், ஒரு இது மாதிரி தனிப்பட்ட முறையில் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இது வந்து என்னை கோர்த்து விட்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன் நான். ஏன் அப்படின்னு கேட்டார். மீட்டிங் முடிஞ்சப்பறம் அந்த சப்ஜெக்ட் நான் விட்டுவிட்டேன், அது எதுக்கு நான் போய் பேசிக்கிட்டு, அவர் சொன்னது சரியாக தவறா, அவர் சொன்னது சரியாக தவறான்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு நாலேஜ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். அவ்வளோதான். நான் ஏன்னா நம்மளை கேட்டிருந்தாங்கன்னா அது பொதுவான ஒரு அமைப்புக்கான விஷயம், நான் நிச்சயமாக வாயத்தை வந்து சொல்லியிருப்பேன். இது வந்து அப்படி கேட்கல. அங்கே வந்து பணம் கொடுத்து ஒருத்தர் என்கேஜ் பண்ணி ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு அட்வைஸ் கேட்கும்போது அவருக்கான மரியாதை நம்ம கொடுக்கணும். அவர் வந்து ஒரு ஆந்திராவை சேர்ந்தவர். ஸோ அதோடு அந்த சாப்டர் க்ளோஸ் பண்ணுவோம். இது போல் எந்த இடங்களாக இருந்தாலும் உங்களுக்கு உரிய மரியாதை கொடுத்து, உங்கள் நாலேஜுக்கு உரிய மரியாதை கொடுத்து, உங்களை எங்கே வந்து உங்கள் கன்சல்டேஷன் வேணும்னு சொல்கிறாங்களோ அங்கே தான் வாயை திறக்கணும். ஒன்று. ரெண்டாவது, உதவாக்கிற அந்த தலைவனுக்கு, இந்த நடிகனுக்கு, இதுக்கு இந்த கொள்கைக்கெல்லாம் வந்து கொடி பிடிச்சிருந்தீங்கன்னா மண்டையிலே வந்து பிரபஞ்சம் 3 கொட்ட சொல்லிவிடுவேன். அப்புறம் உங்கள் எல்லாருமே எல்லாம் அவங்க வேலையை பாருங்கள். நமக்கு வந்து பொண்டாட்டி பிள்ளைங்க, கணவர் பிள்ளைங்க, குடும்பம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, அடுத்த கட்டம் போகணும், பணம் இருக்கும், ஒரு வீட்லேயும் பணம் இல்லை, அப்போ பணத்தை நோக்கி நம்ம பிரயாணம் பண்ணணும். இது போல் திட்டங்களை வகுத்து கொள்ளுங்கள். எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க ஒருத்தங்க, ஒரு அன்பு சகோதரி, இன்றைக்கி நான் வேறு ஒரு பர்பஸ்க்காக அவங்கள கூப்பிட்ருந்தேன். கூப்பிட்டோடனே, அண்ணா என்கிட்ட ஒரு 50 பவுன் இருக்குது, நீங்கள் எடுத்துங்க. நான் சொன்னேன், என்கிட்ட இருக்குது, நாளைக்கு என் பொண்ணு கல்யாணம், திடீர்னு கல்யாணம்னா நம்ம வந்து நகையை பேர் எடுத்துருக்க முடியாது. ஒரு எமர்ஜென்சி ஒர்க், அதுக்காக நம்ம வந்து ஏதோ கடன் அடைப்பதற்காக இல்லை, ஒரு எமர்ஜென்சி ஒர்க்குக்காக
அப்போ நமக்கு இது போல் ஆட்கள் இருக்கும்போது நம்ம ஏன் வந்து பெருசாக வந்து நம்மளை பில்டப் கொடுத்து நாம் வந்து ஒரு 10 பேர்கிட்ட உதவி வாங்கி நம்மளை லைஃப் லீட் பண்ணணும். இது போல் ஆட்கள் இருக்குன்றதே ஒரு பெரிய விஷயம். அது மேபி 10-15 நாளில் அந்த ரிக்வயர்மெண்ட்டை மீட் அவுட்டு அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சார்ந்த ஒரு மேட்ரு. அப்போது நெட் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இது போல் நீங்கள் வந்து அடுத்தவங்க விஷயத்தில் தடையில்லானாலே உங்களுக்கு மேலே ஒரு மரியாதை இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கான தேவைகள் எப்போ வேணால் யார் வேணால் பூர்த்தி செய்வதற்கு ரெடியாக இருப்பாங்க. இது பிரபஞ்சத்தோட வெரி கிளியர் கட்டு ரிட்டன் ரூல்னே சொல்லலாம். அது அன்ரிட்டன் ரூல் தான். அது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பட் என்னை பொறுத்தவரைக்கும் ரிட்டன் ரூல். நீங்கள் க்ளீன் ஸ்லேட்டாக இருங்க, கருத்து கந்தசாமியாக இருக்காதீங்க. நம்பர் 3 வந்து இப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கான உதவிகள் என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கறதுக்கு வந்து ஆட்கள் உண்டு. இன்ஃபேக்ட் நான் வந்து ஒரு சமீபத்தில் ஒரு விஷயம் பண்ணும்போது ஒரு நண்பர் இந்த மாதிரி லோன் வந்து இது மாதிரி எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். என்கிட்ட கேட்டால் நான் கொடுத்துருப்பேனே அப்படின்னு சொல்லி இன்னொரு நண்பர், கடன் கொடுக்குறதுக்கெல்லாம் வாங்கிட்டுலாம் இருக்க முடியாது, திரும்ப கொடுக்கணும். இல்லை, பாயிண்ட் என்னென்னா நம்ம வந்து இந்த வாழ்க்கையில் நம்ம சம்பாதிச்ச பெரிய விஷயமே நமக்காக உதவி பண்ணுறதுக்கு பல 100 பேர் நம்மளை சுற்றி இருக்காங்கன்றதே பெரிய ஒரு யானை பலம் அது. ஸோ அந்த பலத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இதோட தொடர்புடைய விஷயங்களை நாளைக்கு நாம் பார்ப்போம். இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம். இன்றைக்கி ஏன் இந்த நரசிம்மருக்கு இந்த ஸ்லோகம்னா, நரசிம்மர் இன்றைக்கி ஒரு அற்புதத்தை நிகழ்த்தியிருக்கின்றார். காலம் வரும்போது அதையும் சொல்கின்றேன்.